ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். PM ஸ்ரீ திட்டத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் என தமிழக அரசுக்கு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அழைப்பு விடுத்திருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. அதாவது பலமுறை மத்திய அரசு கோரிக்கை விடுத்தும் PM ஸ்ரீ திட்டத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் தமிழ்நாடு இன்னும் கையெழுத்திடவில்லை என்றும் தமிழக அரசு ஏற்கனவே உறுதி அளித்தபடி PM ஸ்ரீ திட்டத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுமாறு தமிழக அரசை கேட்டுக்கொள்வதாக தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு மத்திய கல்வி அமைச்சர் எழுதியுள்ள பதில் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக சமக்கர சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு விடுவிக்க வேண்டிய நிதியை மத்திய அரசு விடுவிக்காமல் காலம் தாழ்த்தி வருவதாகவும் இதன் காரணமாக தமிழகத்தில் கல்வி திட்டங்களை செயல்படுத்துவதில் தொய்வு ஏற்பட்டிருப்பதாகவும் இதற்கு காரணம் இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்கு மத்திய அரசு தங்களை வற்புறுத்தி வருவதாகவும் அதனை தாங்கள் ஏற்றுக்கொள்ளாததாலேயே தமிழகத்திற்கான அந்த நிதியை விடுவிக்காமல் காலம் தாழ்த்தி வருவதாக தமிழக முதல்வர் கடந்த ஆகஸ்ட் 22 பிரதமர் மோடிக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். இந்த கடிதத்திற்கு தான் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஒரு விரிவான பதில் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கின்றார். அந்த கடிதத்தில் நடப்பு நிதியாண்டில் மத்திய அரசின் சமக்கர சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு விடுவிக்கப்பட வேண்டிய கடந்த நிதியாண்டில் தமிழகத்திற்கு விடுவிக்க வேண்டிய 4 தவணை தொகையும் மத்திய அரசு முழுமையாக விடுவித்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அதாவது கடந்த நிதியாண்டில் 1876.15 கோடி முழுவதுமாக தமிழகத்திற்கு விடுவிக்கப்பட்டு இருப்பதாகவும் நடப்பு நிதியாண்டை பொறுத்தவரை தமிழகத்திற்கு இந்த சமக்கர சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் 4305.66 கோடி ரூபாய் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய கல்விக் கொள்கை 2020 மாற்றத்தக்க பலன்களை நாட்டின் ஒவ்வொரு மூலையிலும் வடக்கிலிருந்து தெற்கு வரை கிழக்கிலிருந்து மேற்கு வரை ஒவ்வொரு குழந்தைக்கும் அணுகலை உறுதி செய்வதில் மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சமக்கர சிக்ஷா திட்டத்தின் மூலம் தமிழகத்தை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் பயனடைந்து வருகிறார்கள். புதிய தேசிய கல்விக் கொள்கை 2020 தமிழ்நாட்டின் பள்ளிகளில் தமிழ் கற்பிக்கும் யோசனையை முழுமையாக ஆதரிக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உண்மையில் பன்மொழி மற்றும் தாய்மொழியில் கற்பதை ஊக்குவிக்க மத்திய அரசு ஒருங்கிணைந்த முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். உலகின் பழமையான செம்மொழிகளில் ஒன்றாகவும் இந்தியாவிலேயே பழமையான மொழியாகவும் தமிழ் மொழி உள்ளது தேசிய பெருமைக்குரியது என்றும் பிரதமர் வழிகாட்டுதலின்படி காசி தமிழ் சங்கமம், சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் ஆகியவை மத்திய கல்வி அமைச்சகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதே போல நாட்டில் உள்ள சுமார் 14,500க்கும் மேற்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட பள்ளிகளை முன்மாதிரி பள்ளிகளாக மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு கடந்த 2022 செப்டம்பர் மாதம் PM ஸ்ரீ பள்ளி திட்டம் தொடங்கப்பட்டதாகவும் ஒவ்வொரு மாநிலமும் இதற்காக மத்திய கல்வி அமைச்சகத்திடம் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். தற்போது வரை 32 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இந்த திட்டத்தில் இணைவதற்காக கையெழுத்திட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர் இந்த திட்டத்தில் இணைய கையெழுத்திடுமாறு தானும் கல்வித்துறையின் செயலாளரும் தமிழக அரசை தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பாக கடந்த 15/9/2022 அதன் பிறகு 28/9/2022 19/12/2022 6/2/2023 13/3/2023 9/10/2023 உள்ளிட்ட பல்வேறு காலகட்டங்களில் தமிழக அரசுக்கு பலமுறை கடிதம் எழுதியிருப்பதாக குறிப்பிட்ட அவர் 2022 மற்றும் 25ஆம் நிதியாண்டில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட தமிழகம் கடந்த மார்ச் 3ஆம் தேதி ஒரு ஒப்பந்தம் ஒன்றை வழங்கியது தமக்கு மகிழ்ச்சி அளித்ததாகவும் அதன் பிறகு தமிழகம் திருத்தி அமைக்கப்பட்ட ஒரு வரைவு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மத்திய அரசுக்கு அனுப்பியதாகவும்
அதில் தமிழகம் உறுதியளித்தபடி இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை தொடர்பான அந்த குறிப்புகள் கைவிடப்பட்டிருந்ததாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே புதிய தேசிய கல்விக் கொள்கை 2020 இணைந்த சமக்கர சிக்ஷா திட்டத்தை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து செயல்படுத்தி வருவதால் கல்வியின் தரத்தை மேலும் மேம்படுத்தவும், பிராந்தியத்தில் உள்ள அரசு பள்ளிகளுக்கு ஒரு அளவுகோல் அமைக்கவும் PMC திட்டத்தை மாநிலம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். எனவே கூட்டு முயற்சிகளின் மூலம் அனைவரும் ஒளிமயமான எதிர்காலத்தை வளர்க்கும் ஒரு நெகிழ்ச்சியான மற்றும் உள்ளடக்கிய கல்வி முறையை உருவாக்குவதை மத்திய அரசு நோக்கமாக கொண்டுள்ளது என்றும், தமிழக அரசு ஏற்கனவே அளித்த உறுதிமொழியின்படி PMC திட்டத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுமாறு தமிழக அரசை தான் கேட்டுக் கொள்வதாக அந்த கடிதத்தில் மிக விரிவாக அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.